12th Maths Volume 1ல இருக்க important 2 mark sum பார்க்கலாம். So first sum, prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. First orthogonal ஓட definition பார்க்கலாம். If A is a orthogonal, so ஒரு மேட்ரிக்ஸ் ஏவை வந்து நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லணும்னா ஸோ அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிச்சின்னா ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சம்மா ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட டிரான்ஸ்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்துச்சுன்னா ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ டிரான்ஸ்வர்ஸ்னால் ரோ வந்து காலமாக சேஞ்ச் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபர்ஸ்ட் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அண்ட் தென் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணலாம். சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சின்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்வர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். அண்ட் தென் ஏ டிரான்ஸ்வர்ஸோட மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் 7 மெத்தடில் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா sin theta into sin theta sin square theta. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலமை சூஸ் பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ், ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சூஸ் பண்ணிக்கலாம். சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா sin theta cos theta cos theta into minus sin theta minus cos theta sin theta. Last row and last column multiply பண்ணா sin theta into sin theta sin square theta plus cos theta into cos theta cos square theta. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1, cos theta sin theta minus sin theta cos theta. ஸோ ரெண்டு வேல்யூ ஒன்றா இருக்கனால கேன்சல் ஆகிடும் 0. அகெயின் இங்கேயும் சேமாக இருக்கனால கேன்சல் ஆகிடும் 0. ஸோ நெக்ஸ்ட்டு sin square theta plus cos square theta ஓட வேல்யூவும் 1. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்னால I2. ஸோ இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சனால நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம ஏ டிரான்ஸ்வர்ஸ் இன்ட்டு ஏ பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். விச் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். சால்வ் 5x minus 2y plus 16 is equal to 0 x plus 3y minus 7 equal to 0 by using the Grammar's rule. ஸோ Grammar's rule யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி x and y வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 5x minus 2y. ஸோ இந்த 16 நான் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா மைனஸ் 16 ஆகிடும். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 3y. ஸோ 7 நான் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா மைனஸ் 7 வந்து ப்ளஸ் 7 ஆகிடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் ஏ என்னன்னு நான் எழுதுகிறேன். ஏ வந்து 5 minus 2 1 3. ஸோ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். ஸோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கனால ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயில் இருக்குது. ஈக்குவல் டு பியோட வேல்யூ minus 16 7.
ஸோ இதுதான் மேட்ரிக் ஃபார்ம். இதுலேருந்து நான் டெல் எக்ஸ் டெல் ஒய் இது மூணுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டெல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டெல்ன்றது ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம டெல்னு சொல்லுவோம். 5 -2 1 3. ஸோ இதுதான் டெல்லோட வேல்யூ. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு நம்ம பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் டெல் எக்ஸ் -16 7 -2 3. நெக்ஸ்ட் டெல் ஒய்யோட வேல்யூ என்னென்னா செகண்ட் காலம் எடுத்துகிட்டு பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதான் டெல் ஒய். ஸோ அப்போ 5 1 -16 7. ஸோ இதுதான் டெல் ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். 5 3s are 15 மைனஸ் ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். 1 2s are 2 ஈக்குவல் டு 17 கிடைக்கும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. டெல்லோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 16 3s are 48. ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 2s are 14. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணால் -34 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 7s are 35 மைனஸ் ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். 1 16s are 16. ஸோ ஆட் பண்ணால் 51. ஸோ இப்போ இந்த டெல் எக்ஸ் டெல் ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். ஸோ இதுதான் எக்ஸோட ஃபார்முலா. டெல் எக்ஸோட வேல்யூ வந்து -34 டிவைடட் பை 17. 1 17s are 17 2 17s are 34. ஸோ மைனஸ் இருக்கனால -2. ஸோ எக்ஸோட வேல்யூ -2. ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைடட் பை டெல் ஈக்குவல் டு 51 divided by 17. 1 17s are 17, 3 17s are 51, 3. Therefore, x is equal to -2 and y is equal to 3. அவ்வளோதான் இந்த sum. Next third sum பார்க்கலாம். If adjoint a equal to 0 -2 6 6 2 -6 -3 0 6 find a inverse. ஸோ adjoint a கொடுத்துட்டு a inverse find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்ப்போம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். A inverse equal to plus or minus 1 divided by root of determinant adjoint A into adjoint A. Adjoint A நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துக்கறனால அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் determinant adjoint A மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் determinant adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். determinant of adjoint of A equal to ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 0 இருக்குது. ஸோ 0வை நான் சூஸ் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை நான் டெலிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த சப்மேட்ரிக்ஸோட நான் 0வை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா 0 கிடச்சிரும். ஸோ அதனால் நான் இப்போ டேரெக்டாகவே 0ன்னு இங்கே எழுதிக்கலாம். 0 மைனஸ் ஸோ இது -2. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோவை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா ஒரு சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 6 -6 -3 6. நெக்ஸ்ட் வேல்யூ 0 ப்ளஸ் 0. ஸோ அது ப்ளஸ் பிளேஸில் இருக்கனால ப்ளஸ் 0. ஸோ அகெயின் இதுலேயும் ஒரு சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால் நம்ம டேரெக்டாகவே 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். 6 6 are 36 மைனஸ் -3 இன்ட்டு -6 என்ன ஆகிடும்னா 18 ஆகிடும். ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணால் 2 into 18 கிடைக்கும். ஸோ 2 18s are 36 which is not equal to 0. ஸோ அப்போ A inverse என்ன ஆகிடும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 divided by root of 36. ஸோ அட்ஜாயின் ஏன்றது நம்மளோட கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் தான். இப்போ 0 -2 0 6 2 -6 -3 0 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 36 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன ஆகிடும்னா வெறும் 6 ஆகிடும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வந்துடும்.
0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. ஸோ இதுதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட A இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i. கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். ரூட் ஆஃப் a + ib = ± ரூட் ஆஃப் modulus of z + a / 2 + ib / modulus of b root of modulus of z - a / 2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு -6 + 8i. ஸோ இதில் ஏவோட வேல்யூ என்னென்னா -6, பியோட வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் a squared plus b squared. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -6 the whole squared plus 8 squared. -6 the whole squared plus 8 squared. ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 61. ரூட் 100 ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ மாடுலஸ் இசட்டோட வேல்யூ என்ன கிடச்சிச்சின்னா 10 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏக்கு பதிலாக -6 ப்ளஸ் i8 ஈக்குவல் டு ± ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட்டுக்கு பதிலாக வேல்யூ 10 -6 ஏவோட வேல்யூ -6 / 2 ப்ளஸ் i இன்ட்டு 8 / 8. ஸோ மாடுலஸ் பியோட வேல்யூவும் 8 தான். ஸோ ப்ளஸில் இருக்கனால எந்த சேஞ்சஸும் ஆகலை. ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 10 மைனஸ் ஏவோட வேல்யூ -6 / 2 + ரூட் ஆஃப் 10 - 6 4 / 2 ப்ளஸ் i 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். 1ஓட i மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +6 / 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10 + 6 16 ஆகிடும். ஸோ அந்த பிளேஸ் என்ன ஆகிடும்னா 16 / 2 ஆகிடும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 8 2s are 16. ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் i ரூட் 8. ஸோ ரூட் 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் 4 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 4 ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா 2 ஆகிடும். 2 × ரூட் 2. அப்போ ரூட் 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 × ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் i. ஸோ ரூட் 8க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா 2 × ரூட் 2. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க சம்மோட ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான் இந்த சம். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஷோ தட் 2 + i root 3 whole power 10 plus 2 - i root 3 whole power 10 is real. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு 2 + i root 3 whole power 10 plus 2 - i root 3 whole power 10. ஸோ இப்போ இந்த சம்மில் நான் இசட் பாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இசட் பாரோட வேல்யூ வந்து இசட்டுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் இசட் இஸ் ரியல் அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆகிடும். ஸோ இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு இது ரியலா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இசட் பார் ஈக்குவல் டு 2 + i root 3 the whole power 10 plus 2 - i root 3 the whole power 10 the whole bar. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். z1 + z2 the whole bar ஈக்குவல் டு z1 bar ப்ளஸ் z2 பார் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பார் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் z1 z2ன்னு வச்சுட்டேன்னா ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி பார் போட்டுக்கலாம். 2 + i root 3 whole power 10 whole bar plus
2 minus I root 3 whole power 10 whole bar. Next ஒரு formula யூஸ் பண்ணலாம். என்னன்னா Zn whole bar equal to, ஸோ இப்படி இருக்கிறத எப்படி மாற்றிக்கலாம்னா Z bar whole power n அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். 2 plus I root 3, ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஹோல் பவர் 10. ஸோ அகெயின் இங்கேயும் அப்ளை பண்ணால் 2 minus I root 3 பார் ஹோல் பவர் 10. ஸோ இப்போ நான் பாரை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 2 ப்ளஸ்ஸாக இருக்க சென்டர் சைன் வந்து என்ன ஆகிடும்னா மைனஸ் I root 3 whole power 10 ப்ளஸ், ஸோ இங்கேயும் நான் பாரை ரிமூவ் பண்ணால் ஸோ சென்டரில் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் I root 3 whole power 10. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளோட இசட் தான் வந்து சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. ஆடிங்கில் இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை இசட்னு எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இசட் பார் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இசட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க சம் வந்து ரியல்னு அர்த்தம். ஸோ இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு கிடச்சிருச்சு, விச் இம்ப்ளைஸ் இசட் பார் இஸ் ரியல். ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். If z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3I, find the inverse of z1 divided by z2. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா z1 divided by z2 ஓட இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ்னாலே நம்ம 1 divided byன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 divided by z1 divided by z2 அப்படின்னு எழுதுனா இந்த z2 என்ன ஆகிடும்னா நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ z2 டிவைடட் பை z1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸோ இதோட இன்வர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியா. ஸோ நம்ம அப்போ இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அப்போ z2 டிவைடட் பை z1 ஈக்குவல் டு z2ஓட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க minus 4 plus 3I டிவைடட் பை z1ஓட வேல்யூ 2 minus I. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா காஞ்சுகேட் எடுக்கலாம். காஞ்சுகேட் எடுத்தால் 2 plus I divided by 2 plus I அப்படின்னு கிடைக்கும். நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளேல எழுதிக்கலாம். minus 4 plus 3I into 2 plus I. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a minus b a plus b அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்னா a squared minus b squaredனு எழுதிக்கலாம். ஸோ இங்கே aவோட வேல்யூ 2, அதனால் 2 squared minus bயோட வேல்யூ I, ஸோ I squared. ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் minus 4 into 2 minus 8 minus 4 into I minus 4I 3 2s are 6. so I இருக்கனால 6I 3 1s are 3. so I into I squared divided by 2 squared பண்ணா 4. I squared ஓட வேல்யூ வந்து minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணலாம். ஸோ மைனஸ் 8 அப்படியே இருக்கும். minus 4I ப்ளஸ் 6I. 6Iயில் 4I போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2I ப்ளஸ் 3 இன்ட்டு I ஸ்கொயர்டோட வேல்யூ minus 1 டிவைடட் பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு minus 8 ப்ளஸ் 2I 3 இன்ட்டு minus 1 minus 3 டிவைடட் பை 5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா minus 8 plus minus 3 என்ன ஆகிடுனா minus 11 plus 2I divided by 5. ஸோ இதை ரியல் அண்ட் இமேஜினரி நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா minus 11 divided by 5 plus I 2 divided by 5. ஸோ therefore z1 divided by z2 the whole inverse equal to minus 11 divided by 5 plus I 2 divided by 5. அவ்வளோதான் இந்த சம். செவன்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 pi டிவைடட் பை 4. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சம்மில் ஸோ இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 pi டிவைடட் பை. ஸோ இதில் பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி டிவைடட் பை 4. 1 4s are 4, 4 4s are 16, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஸோ அப்போ 5 into 45, 5 into 45 225. ஸோ எக்ஸோட வேல்யூ 225. ஸோ நம்ம இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ ஸோ
ஸோ இது கிராஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் இதோட வேல்யூ வந்து 90 டிகிரி, ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 180 டிகிரி, ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 270 டிகிரி. ஸோ இதில் தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ இருக்கும் 225 டிகிரி. தட் இஸ் தேர்ட் பார்ட்டில் இருக்குது, அதாவது மைனஸ் ப்ளஸ் பார்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin inverse of x sin x equal to pi minus x. Sin inverse of sin 5 pi divided by 4 equal to pi minus 5 pi divided by 4. Cross multiply பண்ணா 4 pi minus 5 pi divided by 4 minus pi by 4 belongs to, so இது எந்த quadrantல இருந்துச்சு, minus pi by 2 plus pi by 2 கோட். ஸோ இதுதான் நம்மளோட சம்மோட இன்வர்ஸ். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cosecant இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். என்ன ஃபார்முலானா cosecant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க சம்மை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு cosecant இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2. ஒய் ஈக்குவல் டு, ஸோ நான் இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை மைனஸ் ரூட் 2ன்னு வரும். ஸோ மைனஸ் வந்து நான் மேலே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ இந்த வேல்யூ சைனில் எங்கே இருக்கும்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4ன்ற இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். therefore cosecant inverse of minus root 2 equal to minus pi by 4. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of tan of minus pi divided by 6. கொடுத்துருக்க சம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் டு tan inverse of tan minus pi by 6. இப்போ இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். tan மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் tan தீட்டா. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ள மைனஸ் இருக்குது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். மைனஸ் tan பை பை 6. ஸோ tan பை பை 6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் tan பை பை 6ஓட வேல்யூ என்னென்னா 1 by root 3. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மைனஸை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை root 3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை root 3ஓட வேல்யூ என்னென்னா பை பை 6. ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் பை பை 6. ஸோ therefore tan inverse of tan minus pi by 6 equal to minus pi by 6. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. 10th சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் அண்டு ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இப்போ எடுத்துக்கலாம். 2x ஸ்கொயர்ட் plus 2y squared minus 6x plus 4y plus 2 equal to 0. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைடட் பை 2 பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷனும் இதையும் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ டிவைடட் பை 2 பண்ணோன்னா 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2
plus 2y squared divided by 2 minus 6x divided by 2 plus 4y divided by 2 plus 2 divided by 2 equal to 0 divided by 2. 2 cancel ஆயிடுச்சுனா x squared plus y squared 1 2s are 2 3 2s are 6 அப்போ minus 3x 1 2s are 2 2 2s are 4 plus 2y plus 2 cancel ஆயிடுச்சுனா 1 equal to 0 divided by 2 0. ஸோ இதை equation 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம compare equation 1 and 2 கம்பேர் பண்ணோம்னா x ஸ்கொயர்டுக்கு x ஸ்கொயர்டு இருக்குது, y ஸ்கொயர்டுக்கு y ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இங்கே xக்கு x இருக்குது, 2gக்கு பதிலாக என்ன இருக்குன்னா -3. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணோன்னா yக்கு y இருக்குது, 2fக்கு பதிலாக 2fக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் cக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ c is equal to 1. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து ஜியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா -3 டிவைடட் பை 2, எஃபோட வேல்யூ 2 டிவைடட் பை 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1, சியோட வேல்யூ 1. இப்போ சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா சென்டர் ஈக்குவல் டு -g, -f. ஸோ மைனஸ் ஜியோட வேல்யூ வந்து -3 டிவைடட் பை 2 மைனஸ் எஃபோட வேல்யூ 1. ஸோ அப்போ 3 டிவைடட் பை 2, -1. ஸோ இதுதான் சென்டர். ஸோ இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்க சம்மோட சென்டர். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரேடியஸ் ஈக்குவல் டு √g² + f² மைனஸ் c. ஸோ இதில் g ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃபோட வேல்யூ 1 ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ 1 √of. ஸோ மைனஸை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1 வரும். +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ ரேடியஸ் வந்து 3 டிவைடட் பை 2. ரேடியஸ் r ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2. ஸோ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.